ஒரு செய்தி தமிழக அரசியல் களத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து பேசுபொருளாக இருக்குது. இது மீண்டும் பேசுபொருளாக இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர் குறித்து தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த எஃப்ஐஆர் யார் யார் மேலே போட்டிருக்காங்க, நாயனார் நாகேந்திரன் அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்களே, ஏன் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, இந்த சம்மனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, இது வரைக்கும் அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடக்கூடிய சில தகவல் என்ன, இந்த புகாரை கொடுத்தது யார், ஏன் இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த எஃப்ஐஆரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அறியாமை விஷயத்தையும் இந்த வீடியோவில் நீக்க போகிறோம். நம்மளோட ஒரே நோக்கம் அந்த எஃப்ஐஆர் என்ன அப்படிங்கிறத அழகாக இந்த வீடியோவில் கேட்ச் பண்ண போகிறோம். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலை இந்த வீடியோவில் எடுத்துக்க போகிறோம். ஸோ நாயனார் நாகேந்திரன் அவர்களோட எஃப்ஐஆர் சார்ந்த தகவல்களை முழுமையாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இந்த எஃப்ஐஆரை யார் போட்டால் எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை கேள்வியிலேருந்து வரலாம். இந்த எஃப்ஐஆர் ஆனது சென்னை தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் போடப்பட்டிருக்கு. இந்த நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எஃப்ஐஆரை போட்டது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பறக்கும்படை சோதனை அதிகாரியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாமணி அப்படிங்கிறவர் தான் இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்லாப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் உதவி வேளாண் அதிகாரியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு இந்த எலெக்ஷன் டைனால் பறக்கும்படை போஸ்ட் கொடுத்துருக்காங்க. தன்னோட சோதனையில் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுனால தன்னோட சோதனையில் அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தை அவர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறி இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. என்னோட விசாரணையில் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் மேலே எனக்கு டவுட் இருக்குது, அதனால தான் அவர் மேலே புகார் கொடுக்குறேன், மற்றதை காவல்துறை பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஸ்டாண்டை போலீஸ் ஸ்டேஷனில் தெளிவுபடுத்தியிருக்காரு அந்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த எஃப்ஐஆர்லன்னு சொல்லி இந்த வீடியோட அடுத்த பகுதிக்கு போகலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை யார் கொடுத்தாருன்னா, தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி என்ன சொன்னார்னா, சார் இந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பணமானது நெல்லை எக்ஸ்பிரஸில் போகுது அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. A1 கோச்சில் அவங்க உட்காந்துருக்காங்க, படுக்கரை 26, 27, 28 சோதனை பண்ணுங்க, நிச்சயமாக சிக்குவாங்க அப்படிங்கிற தகவலை எனக்கு யாரோ சொல்கிறாங்க. கொஞ்சம் வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லி தாம்பரம் இன்ஸ்பெக்டர் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அவரோட தகவல் அடிப்படையில் தான் நான் போய் செக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட எஃப்ஐஆர்ல குறிப்பிடுறாரு. ஸோ இவங்க சொன்னபடியே நான் செக் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை நான் பார்த்தேன். அந்த 3 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா 6 பேக்கில் 500 ரூபா கட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அந்த 3 பேர் பேரை பதிவு செய்கிறாரு. ஒருத்தரோட பேர் சதீஷ், ஒருத்தரோட பேர் நவீன், ஒருத்தரோட பேர் பெருமாள் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாரு. ஸோ அந்த பணத்தை நாங்கள் பார்த்தோன்னா மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு, அதனால அந்த பணத்தை அப்படியே பறிமுதல் பண்ணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வச்சு நான் என்ன குறிப்பிட்டு சொல்ல போனால் 3,98,00,000 ரூபாய் பணம் நாங்கள் பறிமுதல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர்ல பதிவு செய்கிறாரு. இந்த சதீஷ், நவீன், பெருமாள் அப்படிங்கிறவங்கள்ட்ட நான் கொஞ்சம் விசாரணை பண்ணேன். யார் பண்ணீங்க, எதுக்கு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற விசாரணையை என் தரப்புலேருந்து பண்ணும்போது இந்த சதீஷ் அப்படிங்கிற நபர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாயனார் நாகேந்திரன் அவரோட ஹோட்டலில் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறார் அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடச்சிச்சு. இவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஐடி கார்டு வச்சிருந்தாரு, அந்த ஐடி கார்டையும் நான் பறிமுதல் பண்ணிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கார், அவரோட அந்த அடையாள அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜெராக்ஸ் இவர் கையில் வச்சிருந்தாரு, அதையும் நான் பறிமுதல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா சதீஷ், நவீன் 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது என்னோட விசாரணையில் தெரிய வந்துச்சு. பெருமாள் அப்படிங்கிறவர் நாயனார் நாகேந்திரனோட உறவினர் அப்படிங்கிறது என்னோட விசாரணையில் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பறக்கும்படை அதிகாரி பதிவு செய்கிறாரு. இந்த சதீஷ், நவீன் 2 பேரும் இந்த பணத்தை பெருவாரியாக பணத்தை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. அதாவது ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நாயனார் நாகேந்திரன் தரப்புலேருந்து இவங்களுக்கு அலாட் செய்யப்பட்டதாகவும், ஜெய்சங்கர் குணுத்த பணத்தை இவங்க நெல்லை எக்ஸ்பிரஸில் ஏற்றிட்டு நாயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிற நபர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இவர் கொடுக்கப்பட்ட வேலையா அவங்க சொல்றாங்க. சோ அந்த விஷயத்தை நான் நோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற தகவலை பறக்கும்படை அதிகாரி அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த சதீஷ் அப்படிங்கிற நபர் கொடுத்த கூடுதல் தகவலா ஜெய்சங்கர், ஆசை தம்பி, முருகன், கோவர்தனன் இந்த 4 பேரும் சேர்ந்து தான் பணத்தை பல இடத்துல இருந்து இருக்கக்கூடிய பணத்தை ஒரு இடத்துல சேர்த்தாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்த பணத்தை ஜெய்சங்கர் மூலமா தான் என் கைக்கு மாறினுச்சு அப்படிங்கிற தகவலை தான் அந்த சதீஷ் சொல்றாரு. இந்த சதீஷ் அப்படிங்கிறவர் ப்ளூ மைண்ட் அப்படின்னு சொல்லி நாயனார் நாகேந்திரன் அவரோட ஹோட்டல்ல ரொம்ப வருஷமா வேலை செய்யக்கூடிய ஒரு மேலாளர் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ இவர் ஆக்சுவலாக ஒரு பிஜேபியோட உறுப்பினர் அப்படிங்கிற தகவலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயமே இந்த பறக்கும்படை அதிகாரி கணக்கு பண்ணதுனால தான் இந்த பணம் இவருடைய பணமாக இருக்குது, இது தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறதாக இருக்குது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை பதிவு செஞ்சு இந்த வழக்குகள், இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இவர் மீறி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தன்னோட புகாரை கொடுத்துருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கோவர்தன் அப்படிங்கிற ஒருத்தட்ட தான் மேஜராக இந்த பணமானது இங்கே குமிச்சு தான் இங்கே மூவ் ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் இவர் எஃப்ஐஆர்ல பதிவு செய்கிறாரு. இந்த கோவர்தன் அப்படிங்கிறவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஜேபியோட
மாநில தொழில்பிரிவு தலைவராக இருக்காரு. சென்னை பசுமை சாலையில் ஒரு உணவகத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் கிடைக்குது. இந்த சென்னை பசுமை சாலையில் இவரோட உணவகத்திலையும் இந்த செய்தி வந்த பிறகு ரெய்டு போயிருக்காங்க. 1,10,000 ரூபாய் லிக்விட் கேஷ் அங்கேருந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்குது. ஸோ இந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் 8 பேருக்கு சம்மன் அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி 3 பேர் பிடிப்பட்டவங்க. நாயனார் நாகேந்திரன் அவர்கள் 4வது. இப்போ 5வது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜெய்சங்கர், 6வது ஆசை தம்பி, 7வது முருகன், 8வது கோவர்தன். இந்த கோவர்தன் அப்படிங்கிறவருக்கு உடம்பு செல்ல அப்படின்னு சொல்லி அவரோட பையன் வந்து நேற்று தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி தன்னோட வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பதிவு செஞ்சதாக சொல்லப்படுது. இந்த 3 மணி நேரத்தில் அவர் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா, எங்கள் ஹோட்டலில் இவங்க சொல்கிற அன்றைக்கி கேமரா ஒர்க் ஆகலை, கேமராவை கலட்டிட்டு போயிட்டு ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை பதிவு செஞ்சதாக சொல்லப்படுது. 2வது, இந்த சம்பவம் நடக்கும்போது கோவர்தனோட பையனாக இருக்கக்கூடிய நான் வெளிநாட்டில் இருந்தேன் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாரு. 3வது என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லைங்க, இந்த விசாரணைக்கு எங்கள் அப்பா உடம்பு சரியான பிறகு ஆஜராவாங்க, இந்த பணத்துக்கும் இந்த நிகழ்வுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கோவர்தன் அவர்களோட பையன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி தன்னோட வாக்குமூலத்தை கொடுத்ததா பெரிய லெவலில் செய்திகள் தெரிவிக்குது. ஸோ கோவர்தன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆஜராகிட்டாரு. நம்ம நாயனார் நாகேந்திரன் அவர்கள் 22ஆம் தேதி ஆஜராகிறதுக்கு சம்மன் அமைச்சிருக்காங்க. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி நெல்லைக்கு போய் நெல்லையில் பார்த்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரன் அவர்களோட ஆஃபீஸில் போய் இந்த சம்மனை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. நாயனார் நாகேந்திரன் அவர்கள் 22ஆம் தேதி ஆஜராகும் போது கிடுக்குப்பிடி கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. அது அடிப்படையில் போலீஸ்காரங்க தேர்தல் பறக்கும்படை அதிகாரி நாயனார் நாகேந்திரன் அவர்களை குற்றச்சாட்டி வெளியே போயிட்டாரு. இப்போ போலீஸ்காரங்க வெரிஃபை பண்ணி உண்மைக்குமே இது சரி தப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இந்த பணமானது 10 லட்சத்தை தாண்டி இருக்கிறதுனால வருமான வரித்துறையும் இதில் உள்ள போலீஸ் எஃப்ஐஆர் அடிப்படையில் வருமான வரித்துறையும் இந்த வழக்கை விசாரிக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரன் அவர்களோட எஃப்ஐஆர் சார்ந்த தகவல் இதுதான் முழுமையாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பதிவு செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.